வெல்கம் டு கங்கா பேசிக் மேத்ஸ். நீங்கள் இதுவரை பார்த்த வீடியோக்களில் மேத்ஸில் ஏதேனும் விளக்கங்கள் கூடுதலாக தேவையெனில் ப்ளஸ் அடையாளத்தையும், அதிகமாக இருந்தால் மறை அடையாளத்தையும், அதாவது மைனஸ் அடையாளத்தையும் கொமெண்டில் இட்டால் நான் எனது அடுத்த வீடியோக்களில் மாற்றி அமைக்க ஈஸியாக இருக்கும் என நம்பிக்கொண்டு இன்னும் சில அல்ஜிப்ரா சம்பந்தமான கணக்குகளை பார்ப்போம். ஏனெனில் பலருக்கு மேத்ஸ் கணக்கில் XY செட்டை கண்டவுடன் அது மிகவும் கஷ்டம் என நம்புகிறார்கள். ஆனால் அது செய்வது மிகவும் இலகு என்பது நீங்கள் இந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது விளங்கும் என்று நம்பிக்கொண்டு நாங்கள் பாடத்தை ஆரம்பிப்போம். இந்த வீடியோவில் நாங்கள் இயற்கணித கோவைகள், அதாவது லீனியர் எக்ஸ்பிரஷன்ஸ், அதே நேரம் விகிதாசாரம் ப்ரொப்போஷன் பற்றியும் பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் இயற்கணித கோவைகள் என்றால் என்னென்று பார்ப்போம். அதாவது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் என்று சொல்கிறது. அது மாறிலிகளை சேர்த்து சொல்கிறது இயற்கணித கோவைகள் என்று சொல்லி ஏற்கனவே இதை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கிறோம் போன வீடியோவில். இது முதலாவது 5x என்றது ஒரு உறுப்பு கோவை, அதாவது இடைக்க ப்ளஸ் மைனஸ் இல்லாட்டி அது ஒரு உறுப்பு. இதில் 7x வர்க்கம் y என்றது அது இன்னொரு உறுப்பு. அப்போ இது 5x என்றது ஒரு உறுப்பு, 7x வர்க்கம் y என்றது இன்னொரு உறுப்பு. அடுத்தது ஈருறுப்பு என்று சொல்லியிருக்கல பாருங்க, இந்த இடையில ப்ளஸ் வந்துடுது. அப்போ 10x என்றது ஒரு உறுப்பு, ப்ளஸ் 3 என்றது இன்னொரு உறுப்பு. அதே மாதிரி தான் மற்றதுகளும். இப்போ 3 உறுப்பு கோவை இருக்குது. இந்த x வர்க்கம் ஒரு உறுப்பு, 5x இன்னொரு உறுப்பு, 6 அடுத்த மாறிலி என்ன அதுவும் ஒரு உறுப்பு. மொத்தமாக 3 உறுப்பு இருக்குது. இது இனி அதே மாதிரி பல்லுறுப்பு கோவைகள் இருக்கும். பல்லுறுப்பு கோவைன்னா நிறைய எக்ஸின் 4ஆம் அடுக்கு, எக்ஸின் 3ஆம் அடுக்கு, எக்ஸ் வந்து மாறிலி அப்படி வந்ததுன்னு சொன்னால் பல்லுறுப்பு. அப்படி இதே மாதிரி தொடர்ந்து போகலாம். 4 தான் இருக்கணுமெண்டு இல்லை. இதை சொல்கிறது பல்லுறுப்பு கோவை. இவையே நாங்கள் ஒரே உறுப்பு, அதாவது எக்ஸோட எக்ஸை சேர்க்கலாம், வையோட வையை சேர்க்கலாம், எக்ஸ்ஒய்யோட எக்ஸ்ஒய்யை சேர்க்கலாம். கோவைகளை சுருக்கிறது இப்போ விரிச்சிடுறது என்னென்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் இதில் முக்கியம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, இதில் வேறுங்க 3x சக 5, 10x சக 4 இருக்குது. இதில் எக்ஸ் உள்ளதுகள் எல்லாம் மாடுகள் எண்ணைங்கோ, மற்றது நம்பர்ஸை ஆடுகள் எண்ணைங்கோ. அப்படி என்ன வச்சுங்கண்டா ஆட்டுக்குள்ளோண்டே மாட்டை சேர்க்கக்கூடாது, என்னென்னு சொன்னால் மிதிச்சு விட்டுடும். ஆனால் வழியா அதே மாதிரி இங்கே இதில் 3xோட 10xை தான் சேர்க்கலாம். அப்போ நாங்கள் முதல் இருக்க தேவைண்டா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் 3x சக 10x மாடு எல்லாத்தையும் எழுதிட்டோம். இனி ஆடுகள் எழுதுவோம். என்ன 5 சக 4. இப்போ இனி இவ 2 பேரையும் தான் சேர்க்கலாம். அப்போ 3 2 5 x சக 5 4 9 சொல்லி போடுறது. அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு பதிலாக y இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 7 வையிலிருந்து 4 வையை கழிக்க போகிறோம். கழிச்சோம்னா 7லேருந்து 4 போனால் 3 வை. இதில் மற 3 நேர் 9. அப்போ பெரிய தானத்திலேருந்து சின்ன தானத்தை கழிக்க வேணுமென்று ஏற்கனவே படித்து வச்சுருக்கிறோம். 9லேருந்து 3 போனால் 6, பெரிய தானத்தின் அடையாளம் சக, அப்போ +6 சொல்லி போடணும். அடுத்ததாக இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது. அப்போ ஏ ஒரு இனம், பி இன்னொரு இனம். ஏயோட ஏயத்தான் சேர்க்கலாம். அப்போ 10Aயில் இதில் ஒன்றும் போடாட்டி ஒரு ஏ என்ற அர்த்தம். அப்போ 10Aயில் ஒரு ஏ போச்சுதாண்டா ஏ. அப்போ ஒரு ஏ என்ற எழுதுறையில் ஏ என்று தான் நாங்களும் திருப்பி எழுதுவோம். அடுத்ததாக 6b சக 3b, 6 3 9 பி என்று எழுதுவோம். அதே மாதிரி அடுத்து இன்னொரு கணக்கு பார்ப்போம். இதில் மற 4m இருக்குது, மற 7m இருக்குது. அப்போ விட கட்டாயம் மறையில் வரப்போகுது. அப்போ நாங்கள் முதல்ல நம்பர்ஸை பார்ப்போம். 10லேருந்து 3 போச்சுதண்டா 7, அந்த 7லேருந்து 2 போச்சுதண்டால் 5. இனி அடுத்ததாக மறையில் விட வரப்போகுது ஒரே அடையாளம் 4, மற 4ம் மற 7ம். அப்போ 7ம் 4ம்
11 எம் இப்படி கொடுக்கத்தான் வடிவாக இருக்கும். ஏன்னா முன்னுக்கு மர போட்டுடுத வடிவு இருக்காது. இது இப்படி நேராக செய்ய கஷ்டமானாக்கள் என்ன செய்யலாம், முதல் எம் எல்லாத்தையும் ஒன்றாழுதி போட்டு இல்லாட்டி நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றாழுதிட்டு 10 மரம் 3 மரம் 2 எல்லாத்தையும் ஒன்றாழுதுற வந்து மரம் 4 மரம் 7 எல்லாத்தையும் ஒன்றாழுதி போட்டு அவையே சுருக்க வேணும். இப்போ விரிவுபடுத்துகிற என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த விரிவுபடுத்துகிறேன்னு சொன்னால் இதால் பிராக்கெட் 2 அர்த்தம் இடைக்குள்ள ஒரு அடையாளம் இல்லாட்டி பெருக்கிறது. 3 தர எக்ஸ் 3 எக்ஸ் 3 தர 4 முன்னாங்கு 12 ப்ளஸ் அடையாளத்தையே போட்டுக்கொள்ளணும். அடுத்ததாக இதை பெருக்குவோம். 2 10 y 3 15 அடையாளம் ப்ளஸ் இன்ட்டு நேர் மரதான் வரப்போகுது. 5 15. அடுத்ததாக இப்போ நாங்கள் மரம் 2ஆல் பெருக்க போகிறோம். 2 6 விட கட்டாயம் எண்ணத்தில் வரப்போகுது. மர 6 எம். இதுவும் அடுத்ததும் மர இன்டு நேர் மரதான் 7 14. ரெண்டும் மறையண்டபடியாக நாங்கள் இப்படி எழுதலாம். அடுத்ததாக இதை பெருக்கி பார்ப்போம். 5 20. இந்த 4ஆல் எல்லாரையும் பெருக்கணும் சரிதானே. மர 2 8 ஏ மர 3 12. இப்போ இது அப்படியே விடையிலாது. ஏன்னு சொன்னால் இங்கே இன்னும் சுருக்கலாம். இப்போ இதுகளில் 2 தானம் வேறு வேறு. இதுக்குள்ளே 2 ஆடு நிற்கிது, ஒரு மாடு நிற்கிது. அப்போ நாங்கள் இந்த 20லேருந்து 12 கழிச்ச வேண்டா 8 வந்து இதுக்கு சோடி இல்லை, இதுவும் 8 ஏண்டு வருது. அடுத்ததாக இந்த கணக்கு பார்த்த வேண்டாம். 6ஆல் பெருக்குவோம். 6 12 என் 6 30 சக 4 24 என். இங்கேயும் என்ன, இதில் 2 மாடு நிற்கிது என்ன, 2 ஒரே இனங்கள் இருக்குது 2 எண். அப்போ இது 2ஐயும் ஒரே அடையாளம் கூட்டுவோம். 12 24 36 எண் சய 30. அவ்வளோதான் வேலை. இதை நாங்கள் இப்படியும் செய்யலாம் தேவைன்னு சொன்னால். மேலே 2 எண்ணையும் 4 எண்ணையும் கூட்டினோம் என்றால் 6 எண்ணு வரும். அது பிரேக்கெட்டை உள்ளுக்குள்ளே செய்யலாம் தானே. 6 எண் -5. இதை நாங்கள் 6ஆல் பிரிக்கணுமெண்டா 6 36 எண் 6 30. இப்படியும் செய்யலாம். இந்த 2 விடையும் சமனாக இருக்குது. கவனிச்சிங்களோ. இனி விரிவுபடுத்தி சுருக்க போகிறோம். அப்போ விரிவுபடுத்தினோம்னா 2 தர எக்ஸ் 2x 2 10 சக 3x. விரிவுபடுத்திட்டால் வினிச்சிருக்கிறது. 2x 3x 5x சக 10. இனி 3ஆல் பெருக்குவோம். 3 தடவை 3 y மர 2 6 மர 2 y நேர் 10. 3 வையில் 2 y போனால் 1 y. அப்போ y என்று தான் எழுதுறது. 10ல் 6 போச்சுண்டா 4 பெரிய எண்ணா 10. அப்போ ப்ளஸில் தான் வரும். அடுத்ததாக இதை பார்ப்போம். 2 6 எம் 3 12 சக 2 தர எம் 2 எம் 2 4. இனி
6 2 சேர்த்தமெண்டா 6 2 8 12 4 போனால் ப்ளஸ் 8. அடுத்ததா இப்போ இந்த கணக்கை பார்த்தோம்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யணும், 5ஆல் பெருக்கணும். 5 தர ஏ 5 ஏ சக 5 15 மர 3 தர ஏ மர 3 ஏ மர 3 தர 2 மூவி 2 6 மர 6. இனி என்ன செய்ய வேணும், ஒரே நம்பர்கள் 5 ஏயையும் மர 3 ஏயையும் சேர்த்து பார்ப்போம். விளங்குறக்காக திருப்பி இருக்கா கடைசியாக சொல்லி வரேன். 15 + 15 -6 5லிருந்து 3 போனால் 2 ஏ ப்ளஸில் கூட இருக்குது, விட ப்ளஸ் தான் வரப்போகுது. 15 6 போனால் 9. இவ்வளோதான் வேறு. இதே போல் இதில் உங்களுக்கு ஒரு 4 கணக்கு தந்திருக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் விகிதாசாரத்தை பற்றி ஒருக்கா பார்ப்போம். அதாவது ஏற்கனவே நாங்கள் விகிதங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். அதாவது ஏக்கு பி சிக்கு டி என்று சொல்லி இதில் தந்திருக்குது. அதாவது இதில் வந்து ஏக்கு பி என்ற விகிதமும் சிக்கு டி என்ற விகிதமும் சமன் என்று சொன்னால் இதை நாங்கள் இப்படி டபுள் டைம்ஸ் போட்டு எழுதலாம். அல்லாட்டி நாங்கள் இதை இப்படியும் எழுதலாம். என்னண்டு ஏங்கு பி சமன் சிங்கு டி அண்டு. இதை நாங்கள் வந்து என்ன செய்யலாம், க்ராஸ் பண்ணி பெருக்கலாம். இதால் ஏயால் டியையும் பியால் சியையும் பெருக்கினோம்டா ஏ டி சமன் பி சி அண்டு வரும். இப்போ இது விளங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கணக்குகளை செய்தோம்னா விளங்கும். கடையில் 2 பேனைன்ற விலை 10 ரூபாண்டா, அதே போல் 6 பேனைன்ற விலை 30 ரூபான்னு சொல்லியிருக்கு. இது விகிதாசாரம் ஒன்று கேட்டிருக்கிறோம். அது சரியோன்னு பார்க்குறது என்னென்னு சொன்னால், இப்போ இதை 2ஆல் வகுப்போம். 2க்கு 10 = 6க்கு 30. இப்போ இதை 2ஆல் வகுத்தோம்னு சொன்னால் 1க்கு 5 வருது. இதை நாங்கள் 6ஆல் வகுப்போம். 1 6 6 6 5 30. ஸோ 2 சமனாக வந்திருக்கு. அப்போ இது ஒரு விகிதாசாரம்தான். இப்போ அடுத்ததாக எக்ஸிൻ്റെ மதிப்பு காணட்டும். இதில் ஒரு விகிதத்தின் பெர்சன்டேஜ் தெரியல, அதை கண்டுபிடிக்க போகிறோம். இதே நாங்கள் விகிதத்தோடு படிக்க இல்லைன்னு சொன்னால் இப்போ தான் நாங்கள் எக்ஸ் காண்றதை படிச்சிருக்கிறோம். அதால் தான் நாங்கள் இப்போ இதை லேட்டாக கொஞ்சம் படிக்கிறோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இது என்னன்றதெல்லாம் 3/5 சமன் x/20 எழுதலாம். அப்படி எழுதினோம்னு சொன்னால் முதல் எப்போவும் எக்ஸை பெருக்கிறதா முக்கியம். க்ராஸ் பண்ணி பெருக்க போகிறோம். 5 தர x 5x சமன் 2 6 60. இனி 2 பக்கம் என்னத்தால் வகுக்கலாம், 5ஆல் வகுக்கலாம். ஏனென்றால் எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். எக்ஸோட ஒட்டி கொண்டிருக்கிறது 5 தட்டியாச்சு. ஒரு முறை இது 12 5 60 இதுகளுக்கு தான் வேவாடு முக்கியமான சொல்கிறது. ஸோ எக்ஸ் சமன் 12 விட வந்துடுச்சு. அதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்ப்போம். இது இந்த எக்ஸிൻ്റെ மதிப்பை காணணும். நாங்கள் என்னென்னு எழுதலாம், 5x சமன் 25/50 சொல்லி எழுதலாம். எக்ஸை பெருக்கும் 25 தர x 25x சமன் இதில் ஒரு கள்ள வேலை செய்வோம். 5 தர 50 போடுவோம். நாங்கள் பெருக்க வேண்டாம். அதே நண்டு இப்போ விளங்கும் உங்களுக்கு. இங்கே எக்ஸோட ஒட்டி கொண்டிருக்கிறது. இங்கே 25 எனக்கு எக்ஸ் மட்டும் வேணும். அப்போ 25ஆல் வகுக்க போகிறேன்.
இங்கேயும் 25ஆல் வகுக்க போகிறோம். இந்த 25 பட்டினா ஒரு முறை 25ஆல். இப்போ நாங்கள் பெருக்கி இருந்தோம்னா இதை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதால் தான் நான் பெருக்காமல் தரவேண்டு போட்டு எழுதினாங்கள். இதை 25ஆல் வெட்டினா ஒரு முறை, இதை 25ஆல் வெட்டினா 2 முறை. 2 25 சேர்ந்தா 50 சமன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். ஸோ எக்ஸ் சமன் இப்போ பெருக்குவோம். 5 10. அப்போ விட எக்ஸுக்கு 10 வந்துடுச்சு. அடுத்த இதிலே எக்ஸ் எவ்வளோ வந்து பார்ப்போம். இது என்னென்று எழுதலாம்? 2/7 சமன் 6/x. இப்போ க்ராஸ் பண்ணி பெருக்க வரும். 2 தர எக்ஸ் 2x சமன் 6/7 42. இப்போ என்ன செய்ய போகிறோம்? எக்ஸோட ஒட்டி இருக்கிறது 2 பக்கம் 2ஆல் வகுக்கிறோம். ஸோ எக்ஸ் சமன் 21 வந்திருக்குது. இப்போ இன்னும் ஒரு கணக்கோட பார்ப்போம். x/9 சமன் 10/45. 45 தர எக்ஸ் 45x சமன் 90. 45 90 ஏற்கனவே தெரியும். ஸோ 45ஆல் வகுக்க போகிறோம். வகுத்தமெண்டா எக்ஸ் சமன் 2 தரம். ஸோ எக்ஸ் சமன் 2 வந்துட்டு. இதை போல் நீங்கள் இந்த கணக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு அடுத்து காரணிகள் பற்றி அறிவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்த வேண்டியது தான்.